குருவே சரணம். காரடையான் நோன்பு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இது வருஷ காலமாக திருமணமான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் முறை. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்த நாழிகையில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, சத்யவான் சாவித்ரி கதை நமக்கு தெரியும். அதாவது சத்யவானுடைய உயிரை யமனோடு நின்று போராடி சாவித்திரி மீட்டெடுத்ததா இந்த புராண கதை நம்ம பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது படிச்சிருப்போம். பிறகு ஏதாவது ஒரு கதைகள் மூலமாகவும் நம்ம இதை கேட்டிருப்போம். அப்பேற்பட்ட யமனையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் முறை தான் இது. இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், கார அடை, வெண்ணெய், பிறகு திருமணமான பெண்கள் அவர்களுடைய சரடு, அதாவது நம்ம தாலி கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாற்றிக்கலாம். இல்லை அதோடு ஏதாவது தங்கத்தில் உருக்கள் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்து மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நாள். அவர்களுடைய சுமங்கலி தன்மை என்னுடைய காலம் நீளும் இந்த விரதத்தை இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடிக்கணும். அது நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை வருது. ஆகையால் சுமங்கலி பெண்கள் காரடையான் நோன்பை கடைபிடித்து அதற்கு பின்னால் உள்ள, அதாவது இது கதை அப்படின்னு நம்ம நகர்த்திட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கதைகளுக்கு பின்னாலும் ஒரு காரணங்கள் உண்டு. ஆகையால் இந்த நோன்பிற்கு பின்னாலும் இந்த காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.